நானே காலையில இருந்து குட்டி ரவி எலிமினேட்டட்ன்ற ஒரு சோகத்தோட பார்த்துட்டு வீட்டுல சார் செகண்ட் ப்ரோமா பாத்தீங்களா? ஆனா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்து சம்பளம் கொடுத்து 5 நாள் பண்ணாதத அந்த 2 நிமிஷத்துல நடிக்கிறேன்றது சீரியல்னு வந்தா பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு பிரிச்சு நோறுகிறாங்க. என்னமோ ஆக்சுவலா நான் ப்ரோமோலாம் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். அப்பா என்னை யாரும் ஏமாத்தல, வழக்கம் போலதான். சார் இன்னைக்கு எபிசோட்ல சமயத்துல இந்த யூடியூப்ல போடுவாங்களா, ஜெஃப்ரி எவிக்டட், சிவகுமார் வெளியே போனார், இதெல்லாம் உண்மையா இருந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு போலன்னு பொழந்தார். சான்சனா அழுது கொண்டே வெளியே போனார். சௌந்தர்யா மற்றும் சௌந்தர்யா தொங்க விட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல முத்துக்குமாரன் நொறுக்கிட்டாங்க. இப்படிலாம் போனாங்க. இதுல எதுவுமே பண்ண மாட்டாருன்னு நான் உறுதியா அனுப்புனேன். அதான் நடக்குது. இப்படியாச்சும் சொல்லி மனசு தேத்திக்கிறாங்க போல மக்கள். வீக்கெண்ட்ல நடக்க மாட்டேங்குது, நம்மளால ஒரு கதையை கட்டுவோம் வீக்கெண்ட்ல. ஆனா அவரு எப்படி தெரியுமா, இந்த மொத்தமே இந்த வாரம் நடக்காத மாதிரி அவர் வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு போறாரு. அது வேற லெவல். ஆரம்பத்துல அவர் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது, இப்ப அவர் ஹோஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்கு. என்ன இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பேசுற. சொல்லுங்க சுதர்ஷன், சொல்லுங்க. சுதர்ஷன் வெள்ளைசாமி சாரி, சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய் சார், சொல்லுங்க சார். கேக்குதா சுதர்ஷன்? கேக்குதா பேசுறது? பூர்ணி சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. இப்ப கேக்குதா? ஓகே சார். அதான் சார், ஜாக்லின் ஃபேன் தான் நானு. சோ இப்போ அவங்கள பேசி எல்லாரும் டெவலப் பண்ணி கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சார் தோணுது? சார் அவங்களுக்கு என்னமோ பேச தெரியாத மாதிரியும் அவங்க பேசாத அவங்க உங்களுக்கு அவங்க ஒரே ஃபார்முலா, ஒரே பேட்டர்ன் தான். இருக்கட்டும்பா, நீ நல்லாவே இருந்துட்டு போ, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன்னு இதையே 8 வாரம் சொல்லி வந்துட்டான் சார். அனிதாவையும் அர்ச்சனாவையும் கலந்த மாதிரி இருக்கு சார். ஆனா ஒண்ணு, ஆக்சுவலா ஒரு சில நேரத்துல வந்து இஃப் நாட் ஜாக்லின்னா who else can push girls team to the boys team னா அப்படி ஒரு புஷிங் ஃபேக்டர் அங்க கிடையவே கிடையாது. மற்றவங்க எல்லாம் சும்மா வந்து இந்த வாண்டடா போய் ஏரியால மொக்க வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதுல ஒரு சில நேரத்துல சொல்றேன். அதுக்கு ஜாக்லினுக்கு இருக்கிற தைரியம் கூட அந்த வீட்டுல வேற யாருக்கும் கிடையாது. போய் அந்த ஒரு விஷயத்த பண்றாள் சார். இன்னொரு விஷயம் நடந்துச்சு சார். அவங்க மட்டும்தான் எல்லா வீக்லயும் ஒரு 5 வீக்லயுமே 5 டிஃப்ரெண்ட் பர்சனை கார்னர் பண்றாங்க. ஒரு வாரம் ஐஸ்வர்யா, ஒரு வாரம் தர்ஷிகா, ஒரு வாரம் ஆர்ஜே ஆனந்தின்னு டிஃப்ரெண்ட். இந்த வாரம் தர்ஷிகா டச் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் பர்சன் டச் பண்ணி பேசுறது, சண்டை வாங்கிக்கிறது எல்லாம் இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. இன்னொன்னு கரெக்ட் சார். இன்னொன்னு மக்களை சந்திக்காத, அதாவது சந்திக்காத கண்டஸ்டன்ஸை கரெக்டா ஐசோலேட் பண்றது, அது எவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தா கூட. இப்ப தர்ஷிகாவை இன்னைக்கு ஐசோலேட் பண்ணதா இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொன்னு 6 வாரமும் நாமினேஷனுக்கு போயிட்டு வரதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை சார். அந்த விஷயமும் முதல் வாரத்துல இருந்தே அந்த ஒரு பொண்ணு மேல ஃபாலோ ஆகுதுன்னா ஒரு மாதிரி அந்த வீட்டுல ஒரு டஃப்னஸ்ன்றதை கிரியேட் பண்ணிட்டாங்களே. அது அந்த வீட்டுக்குள்ள யதார்த்தமா அந்த வீட்டுல எந்த பொண்ணுங்களோ கேம் ஆடுற வரைக்கும் தெரியல. ஜாக்லின் ஃபர்ஸ்ட் டேவே அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்களா, அந்த விதத்துல எனக்கு அது கேம் முனைப்பு இருக்கு. என்ன சில டிராமாக்கள் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கும். பட் அந்த வீட்டுல அட்லீஸ்ட் அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒப்பீனியனையாவது வாங்குதுல. ஏமா நீ பெரிய டிராமா குயின்மா, இல்லம்மா நீ ரொம்ப நல்லவமா, இல்லம்மா நீ சூப்பர்மா, யூ கிவிங் எ டஃப் ஃபைட், இது மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் வாங்குதுல. அதுதான் இந்த கேமுக்கு ரொம்ப முனைப்பு. சும்மா நீ சொம்பு தூக்கி ஜால்ரா இல்ல நல்லா ஆடுறவங்க. இப்போ நடுவில் அந்த பொண்ணை எப்படி ட்ரால் பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணு நாமினேஷன்னா அவங்க உடனே அடுத்தது அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கும், இல்லைன்னா அவங்கள விட்டுரும். அதெல்லாம் வந்து போய் ஷி இஸ் ஆக்சுவலி ஈக்குவலி ஃபைட்டிங். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது கேம் முனைப்போட, அதாவது ஹைட் அண்ட் சிக்கா இல்லாம ஜாக்லின்னா அட்லீஸ்ட்
வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சர்க்காசமா கலாய்க்கிற அளவுக்காவது அந்த பொண்ணு எப்பவுமே வித்ஸ்டாண்ட் பண்ணுது. அதெல்லாம் ட்ரால் மாதிரி வாங்கி கட்டிக்கிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி ஃபைட் பண்றதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அந்த பொண்ணு அதை நல்லா பயங்கரமா பண்ணுது. இட் லுக்ஸ் அது போல்டான கன்சர்னை தாண்டி அதால கொண்டு போக முடியுது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது. அது ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிறைய டஃப் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அதை தாண்டி ஆடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயத்துல அதை ரொம்ப ப்ளஸ்ஸா பாக்குறேன். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ எனக்கு ஸோ ஒரு மச். கொஸ்டின் தேங்க்யூ சார். சார். இந்த விஷாலு, சத்யா, அப்புறம் அருண் 3 பேருமே இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒரே ஆள் சொல்ற மாதிரி தான் சார் இருக்கு நேம் மாத்தி மாத்தி. அப்பா அது ரொம்ப வாரமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் sir சரி. அதாவது ஜெஃப்ரி நேத்து பேசும்போது ஏன்டா இது இதுல வேற அவன் என் பேரை வேற சொன்னான். நீங்க வந்து ப்ரோ எனக்கு இது முதல் வாரத்துல இருந்தே எனக்கு அது கவனிச்சிங்களா? அது அவன் அதை சொல்லும் போது இந்த கிளாஸ் கிட்ட அவன் சிவகுமார் சௌந்தர்யா பேசும்போது சொல்லியிருப்பான். கவனிச்சிங்களா அந்த கான்வர்சேஷனை? பார்த்தேன் சார். அதுல அவன் தெளிவா சொல்லுவான், ப்ரோ இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இதுல இருந்து வெளில இருக்கவங்களுக்கு தெரியாதா? நாங்களே அனுப்பிச்சு வச்சோம் ஒருத்தரன்ற மாதிரி சொல்றான். ரவி சார் வெளில போயிருப்பாரு, பார்த்துக்க மாட்டார். இவங்க 2 பேரும் அந்த கேமை வந்து பிரமாதமா ஆட ஆரம்பிச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆள், அதாவது சொன்னேன் அங்க இந்த ஜனநாயக ஓட்டுன்ற பேர்ல அந்த 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 ஆட்கள் சேர்க்கிற வேலையை கரெக்டா வச்சிருக்காங்க. அதுங்களும் மண்டையாட்டுங்க மாதிரி மண்டைய கரெக்டா ஓட்டு போடுற நேரத்துல கரெக்டா நான் நினைச்ச மாதிரி நேற்று தீபக் தான் போச்சு. நான் எதிர்பார்த்தது தான் தீபக் தான் போகும், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு. அது அழகா முத்து ஆரம்பிச்சான். லாஸ்ட் வீக் அவர் தான் சார் கிட்டத்தட்ட போக வேண்டியது. ஆமா லாஸ்ட் வீக் சார் இந்த தீபக் வந்து அவரு நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் விளையாடும் போது சொல்லி கொடுப்பார்ல, அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அத பத்தி கண்டுக்கவே இல்ல. பர்சனலா கேட்டா அவன் சொல்லி கொடுக்கறதுல என்ன பர்சனலா கேட்டா எப்படியும் தப்பா தான் இருக்கு, நீ பேசாம இருக்கியா அப்படின்றப்ப நானா இருந்தா. ஆனா அவர் சொல்லி கொடுத்தாருன்றத வந்து நம்ம பாயிண்டா எடுத்து அது ஒரு பாயிண்ட் ஆகிருக்குன்னு சொன்னா நான் நம்பலாம் மாட்டேன். ரூல் புக்ல வர்றதுதான் ஃபுல்லா படிச்சவனே திருப்பி 5 தடவை கேட்கிறாரு. இந்த கதையை வந்து 10 நிமிஷத்தை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு அடிக்கிட்டு வர நல்லா தெரியும். ஆனா அவரும் ஏதோ ஒரு பாயிண்ட புடிச்சிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா ரூல் படி தப்பு தான். ஆனா ஏன் அதை பெருசா கிளைம் பண்ணலன்னா எப்படியும் அந்த ரோல தான் அடி வாங்கினது. ஓகே சொல்லுங்க பூர்ணி. ஹாய். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் பிளடி உங்களுக்கு தான் சொல்லணும். நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி இருந்தாலும் உள்ள மார்க் தான் பண்றாங்க, அது எப்படி செலிபிரிட்டி லிஸ்ட்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொல்றது வந்து அவங்க நெகட்டிவா தான் பண்றாங்க. ஆனா நம்ம சைட்ல இருந்து பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நெகட்டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிடும்னு சொல்ற ஒரு தாட்ல தான் நான் சொல்றேன். ஓகேவா? அது ஒண்ணுதான் எனக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின் வந்து ரவி சார், சுரேஷ் சார் 2 பேர்கிட்ட கேட்கணும். ஹாய் சார், 2 பேருக்குமே ஹாய். இது ட்வீட் நான் போட்டிருந்தேன் 2 days பிஃபோர். நீ போட்டிருந்தேனே அது சீரியஸாவே வந்து நிறைய ஸ்கூல் கண்டென்ட் நடந்திருக்கு இந்த பிக் பாஸ்ல. லவ் சீன் இருக்கும், ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே லவ் கண்டென்ட் மட்டும் உள்ள வச்சுட்டு என்ன பண்ணும் தெரியாம ஒண்ணு பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுல ராணா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அது வந்து எனக்கு புரியல. எல்லாருமே வந்து என்ன மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு ராணா வந்து அவனோட மனசுல இருக்கதான் பேசணும். எல்லாருமே அவனோட கோமாளியா தான் அந்த இடத்துல ட்ரீட்டே பண்றாங்க. ராணா அண்ட் அவங்க பேர் என்ன, சாரி சிவகுமார் இவங்கள. சோ ராணா வந்து ஓப்பன் அப் இதே டாஸ்க் மூலியமாவே ஓப்பன் பண்ணி சொல்லிட்டான், என்னை வந்து உரங்கட்டுறாங்க, நான் நாமினேஷன்ல இருக்கேன், இப்படி பண்றாங்க, என்ன அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு அது வந்து புரியல. நான் அந்த ஸ்கூல் கண்டென்ட் பத்தி சுரேஷ் சாரும் ரவீந்திரன் சாரும் என்ன நினைக்கிறீங்க? சுரேஷ் சார் எப்படி இருக்கீங்க? என்னத்தம்மா நினைக்கிறது, அததான் நல்லா நம்மளெல்லாம் தோச்சி புளிஞ்சி காய போட்டாங்களே. சார் செகண்ட் ப்ரோமோ பார்த்துட்டு வரேன்னு போனாரு, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாரு. நெஞ்சு கொஞ்சம் வலிச்சு தாக்கத்துல இருந்திருக்காரு.
கொஞ்சம் சரி, அப்ப அப்ப வெளியில சொல்றது ஒரு எங்க ஆளுக்கு சொல்லுங்க. நெஞ்சு வலிச்சிருக்குமே. ஆமா, அதேதான். ம். சுரேஷ் சார், எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. சிவகுமார் கேமை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேம்னா என்னய்யா? ஓகேயா, கன்ஃபார்ம்யா. எனக்கு அந்த டவுட் இருந்தது, சிவகுமாருக்கு அது டவுட் இருக்கான்னு கேட்கல. அவர் விளையாடுற அவர் ஒண்ணு பண்றாருல போன நாள்ல இருந்து இப்போ ப்ரோக்ரெசிவா இந்த 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 டிராவல் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா இல்லங்க, அங்க இருக்கிற எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியில வந்து பேசுறாங்க. ஓகே. அந்த இடத்துல கேட்கணும் தான் இந்த கேம்னு கூட தெரியல ஒருத்தருக்கும். இல்ல இது அதாவது என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஏன் போட்டு வைக்க வேண்டியதுதான். என்ன பயம்? எலிமினேட் ஆயிடுவோன்னு பயமா? இல்ல அப்ப அவங்கள கேட்டா எலிமினேட் ஆக மாட்டோன்றது கூட தெரியாது. ஓகே. எனக்கு அவர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது வந்து அவர் டே பை டே அதை வந்து அவர் குறைச்சிக்கிட்டே வந்து அவர் கம்ப்ளீட்டா ஃபேட் அவுட் ஆறாரு. முதல் நாள் வந்து ரயனை வந்து ஆட்டு மந்தையில் ஒரு ஆண் மகன், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எம்சிபி மாதிரி நடக்கிறாரு. நம்ம என்ன பண்றதுங்க? நித்திய கண்டம் பூர்ணாயுசு. நான் ஆக்சுவலா சிவகுமார் கிட்டக்க ஒரு மாதிரி ஸ்டிஃபா ஸ்ட்ரைட்டா டஃபா வெளியில இருந்து பார்த்துட்டு வந்ததுக்கு அந்த டிப்ளமேசி இல்லாம ஸ்பேடாவோ இல்லை அதை வந்து ஓவர் த ஃபேஸோ சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். எனக்கு ஒரு சுஜாவரணி மேலே இருக்கிற ஒரு இம்பேக்ட் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. சரி, ஒருவேளை அவங்க அந்த மாதிரி இவரும் வந்து வி போத் திங்க் அலைக்லாம் நிறையா சொல்லுவார். நான் நிறைய இவரோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். சரி, ஒரு மாதிரி அடிப்பார். இவர் எப்படி பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறார், அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறார். ஆனால் யார் எதற்கையும் டைரெக்டாக பேச மாட்டேங்கிறார். ரொம்ப அமைதியாக போகிறார். சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பின்னாடி போய் எனக்கு 10 நிமிஷம் இருந்திருக்கும், எனக்கு அப்படி பண்ண அவ்வளோ நேரம் இருந்திருக்கு, இவ்வளோ நேரம் இருந்திருக்கும், அதெல்லாம் சொல்கிறாரே தவிர அவங்க எதிர்கிட்ட எதையும் பேச மாட்டேங்கிறாரு. சீரியஸ்லி ஒரு தரமாவது பேசினா கூட நல்லா இருக்கும். எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப டிப்ளமேட். நான் சரி இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவார், வாய்ஸ் எடுத்துருவாருன்னு பார்த்தேன். தீபக்கை முட்டும் போது சரி, இல்லை இவங்க கிட்ட முட்டும் போதும் அந்த லேடிஸ் சரி முட்டும் போதும் சரி அவர் ஒரு மாதிரி எடுப்பாருன்னு பார்த்தேன். நடுவில் ஒரு மாதிரி ஆடா சில டாஸ்க்ல தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஃபேரா எடுத்து ஆடுவாருன்னு பார்த்தேன். ஒரு தீபக் மேட்டர்ல ஆரம்பிச்சாரு, ஆஹா சூப்பர், ஆனா நல்லா கேட்க போறான்னு பார்த்தா அங்க போயிட்டு சாமி அவர்கிட்ட போயிட்டு சொடுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது சொல்லுங்க? என் தலைவன் அங்க இருக்கிற ஏங்க அது எல்லாருக்குமே அப்படி இருக்குது? யாருமே போய் டைரக்டா மூஞ்சுக்கு நேரம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பயம் தானே சார். அவன் ஜெஃப்ரி சொன்ன பார்த்தா நான் எதிரணினா பேசிடுவேன், சேம் அணியில பேசுறேன். இதுல என்னங்க அணி இருக்குது? இப்போ முத்துக்குமார் ஒரு ஆள் மொத்த ஆம்பளை டீமே ஓச்சிட்டாரு. அதான் சார் அழகா வந்து ஓச்சாரு. இப்ப வந்து கேர்ள்ஸ் முதல் வாரமே நீங்க போன அந்த வாரமே டுக் சார்ஜ். அதுதான் சார். இப்ப அவன் ஓச்சு, அவன் ஒரு மாதிரி எல்லாரோட கேமே அவன் ஒரு ஷேடுக்கு திருப்பிட்டான். இன்னும் மிச்சர் சேம் அணியே என்ன பண்ணுதுன்னா, விஷால், அருண், தீபக், சத்யா, இன்னொருத்தன் 5 பேர் எடுத்துக்கிறாருங்க. நீங்க வந்து இந்த 5 பேருடைய நட்போ இல்ல 5 பேருடைய ஒத்து போறதுக்கான அங்க ஒரு காரணம் இந்த ஒரு தேவைக்கு மட்டும் தானே காரணமா இருக்கு. எது ஒண்ணுனாலும் இப்போ இந்த பாஸ் யாருக்கு கொடுக்கறது, இல்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கொடுக்கறது, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கொடுக்கறது, இதெல்லாம் இவங்க டிசைட் பண்ணிடுறாங்கல்ல. மறுபடியும் ஸ்போக் ரூம்ல தான் மறுபடியும் இவனை ஃபர்ஸ்ட்டுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க போல, ராணாவை. இது மாதிரி திருப்பி இது திருப்பி இந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கையில இருக்கிற அந்த கேங் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் இன்னொருத்தனை ஓவரா ஸ்ட்ரைட்டா அந்த அதையாவது வீக்கெண்ட்ல மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல சார். அப்படிலாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி ஏன் சொல்ல முடியலன்னா, கேங் ஃபார்ம் பண்ணி ஓட்டை கிரியேட் பண்ணி திருப்பி பிளாஸ்ட் ஆகிறாங்க. இது யாருக்கு வந்து அகைன்ஸ்டா விளையாண்டா நீங்களும். எனக்கு இன்னொரு கேள்வி கேட்குது. ஹலோ அப்படி ஹலோ சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதுங்களா? ரவி சார். ஹலோ, ஃபைன்.
கேக்குது இவங்களுக்கும் வெளியில ஓட்டின் அடிப்படையில ஏதாவது ஒண்ணு ஆகிடும்ன்ற அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டா அப்படி கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தா கூட இவங்களுக்கு உள்ள இந்த இந்த ஒரு விஷயத்தானே கேட்கறதுக்கு அது தைரியம் வராதோன்ற மாதிரி தான் தோணுது. இல்லங்க, எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க இல்ல நாமினேட் பண்ணிடுவாங்கன்னு எதுக்கு பயப்படணும்? இல்ல எப்படியும் சார், வெளில இவங்க வரதான் போறாங்க. இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சொல்றது பிரச்சனை இல்லை சார். அதனால வந்து பெருசா ஒரு கோடிக்கணக்கில் லாபமும் இல்லை, கோடிக்கணக்கில் நஷ்டமும் இல்லை. இல்ல சார், அது லாபம் சார். ஆரிய வர்ஸ்ட்ன்னு சொல்லி ஜெயில வாரம் போடுவாங்க. அது கரெக்ட். அதனாலதான் அது கப்பு கிடைச்சிருச்சு அவருக்கு. அதனால அது இவ்வளவு பிரசிடென்ஸ் இருக்கிற போது எதுக்கு பயப்படுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. சார் டைரக்டா போய் கேட்கலாம், என்ன அணி? இப்போ ஃபர்ஸ்ட்னு போடுறது வந்து எல்லா பிளேயருக்கும் அது ஒத்து வராதுன்னு வைங்க. அங்க வந்து ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பிளேயர் தான். ஆனா இங்க ஒரு ஆள் கார்னர் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லை. இவங்களுக்கு யார் கார்னர் பண்ணணும்னு முடிப்ப இந்த வாரம் ராணவ், அடுத்த வாரம் அப்போ அதுக்கு முந்தின வாரம் முத்து அப்படின்னா இவங்களால நல்லா ஆடுற பிளேயரே நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ன்ற பவர் இருக்கிற வரைக்கும் நினைச்ச பிளேயரை பண்ண முடியும். ஆனா கான்ஸ்டன்டா ரஞ்சித்னு ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணாதவர் அவர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்குள்ள உள்ள கூட்டு வராம பத்திரமா கொண்டு போறானுங்க பாருங்க. இல்ல சார், நேத்து வந்து விஷால் அண்ட் முத்துக்குமார் 2 பேருமே அவர் ஒஸ்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. தம்பி அங்க குவாலிட்டி ஆஃப் கேமே அதுதான். அவங்க மெஜாரிட்டிக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க கால்குலேஷன் எப்படி இருக்கும்னா அது மெஜாரிட்டி வராம பார்த்துப்பாங்க. மெஜாரிட்டி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நேற்று விஷாலுக்கு வந்துச்சு பாத்தீங்களா, சொல்லி வச்ச மாதிரி ஸ்டாம்பா போகும். ஆக்சுவலா அவங்க பெஸ்ட் சொல்றதே கேப்டன்சிக்கு ஆட விடுற மாதிரி தான் இருக்கு. கேப்டன்சி ஆடணும், ரெண்டாவது இதுக்கு போகக்கூடாது, எலிமினேஷன் போகக்கூடாது. இந்த கேட்டகரியில தான் அவங்க சொல்றதே. அது நீங்க எல்லா வாரத்திலையும் பாருங்க. தீபக்கை கூப்பிட்டு வரும்போது, ரஞ்சித்தை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லும் போது, அருணுக்கு சொல்லும் போது, விஷாலுக்கு சொல்லும் போது, இது எல்லா விதத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டில தான் அவங்க சொல்றது. சார் விஷாலுமே ஒரு இன்டென்ஷனோட தான் சார் சொன்னாரு ரஞ்சித்தை. ஏன்னா அந்த குக்கிங் டாஸ்க்ல அந்த குக்கிங் இன்சார்ஜ்ல வந்து விஷால் சொன்னது ரஞ்சித் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அதுவுமே ஒரு இன்டென்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது ரஞ்சித்தை வந்து சொன்னது. அவர் வந்து இது வேணும்னே அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாம ஆக்சுவலாக அவருக்கு பேச்சை கேட்கலன்றதுனால தான் சொன்னார். மற்றபடி இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டார். கேட்கலன்ற ஒரு ஆங்கிள் இல்லை சார், கரெக்டு. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி, இன்னொன்று நேச்சுரலாகவே இந்த வாரம் வந்து ஒரு சினிமா வெர்சடைல் ஆக்டரு 150 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸ்கூலுன்ற ஒரு கேரக்டரு. இவர் ஒருத்தர் தான் சார் உண்மையிலேயே ஒஸ்டா ஒன்றுமே பண்ணாமல் இருந்தார் பாய்ஸ்ல. அது எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்காத ஆக்டரா இருந்தார். இப்போ கூட சார் செகண்ட் ப்ரோமோ பார்த்து செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாரதி கண்ணம்மா, செல்லம்மா ஏதோ ஒரு சீரியல் மாதிரி தான் இருந்தது. ஆமா, செகண்ட் ப்ரோமோ லிட்டரலி இது சார். ஆக்சுவலா என்ன இது பண்றாங்கன்னே புரியல. அருண் நிக்க வச்சு லவ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கேப்பாருன்னு பார்த்தா. சொல்லுங்க அபி. ஷீனோஸ், நீங்க பேசணுமா? ரொம்ப நேரம் மைக்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஆமா. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வேற மாரி போகுது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட்னா முத்துக்குமாரன் வந்து பாய்ஸ்ல, கேர்ள்ஸ பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் இருக்காங்க. ஸோ ஆனா இந்த லீஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வீக்கா நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, மஞ்சரி நல்லாவே கேம் விளையாடுறாங்க. அவங்களோட பாயிண்ட்ஸும் சரி, கிளியர் கட்டா வைக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு தெரியும். முத்துக்குமரன் டாப்ல இருக்காரு, ஜாக்லினும் டாப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எதனால அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டே வரமாட்டேங்குதுன்றது தான் என்னோட கொஸ்டினு. ஏன்னா அவங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்போ ம் இந்த ஸ்பெஷலா சொன்னேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கூல் டாஸ்க்கு ரொம்பவே நல்லா விளையாடுனாங்க. அது எதனால அவங்களுக்கு சுத்தமா ஓட்டு இல்ல. டாப்ல பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாக்கு வந்து எனக்கு நான் ஆக்சுவலா சௌந்தர்யாவோட ஃபேனே கிடையாது. பட் குட்டி குட்டி வந்து அது கியூட்னஸ வந்து நான் வந்துட்டு அட்மையர் பண்ணுவேன். பட் ஆனா கேம் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணுமே விளையாடல. ம் எதனால அவங்க டாப்பு?
இவங்க எதுக்கு லீஸ்ல இருக்காங்க? அதுதான். மஞ்சரி வந்து இப்பதானே வந்திருக்காங்க. 1 வீக் தானே ஆகுது. இந்த 1 வீக் தான் அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, பிளே என்னன்றதே நம்ம பார்த்தோம். ஸோ இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்ல அவங்க நாமினேஷன் வந்தா ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வேறஸ் மத்தவங்களுக்கெல்லாம் ஏன் அவ்வளவு ஓட்டு வருதுன்னா, அவங்கள நம்ம 30 டேஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காரணத்துக்காக புடிச்சிருக்கு அவங்க கேம் பிளேன்றதுனால ஓட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. அதான் நான் நினைக்கிறேன். சார் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல மேம் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓட்டு அடிப்படைனா இப்ப ரவி சார் வந்து முதல் வாரம் போகும்போதே அன்அபிஷியல் ஓட்டுல கூட தான் இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல அதை பத்தி. பட் தேங்க்யூ. 1 ஆக்சுவலா வீக் கேம் ஓகே. சொல்லுங்க கோ சொல்லுங்க. ஹெட் சொல்லுங்க. நீங்க உங்க கொஸ்டின் முடிச்சிடுங்க. இல்ல 1 வீக் நம்ம ஓகே. நம்ம அத கம்பேரிசன் பார்க்குறோம். அந்த 1 வீக்லயே அவங்கலாம் வந்து இன்னும் டாப்ல தான் இருந்தாங்க. ஆக்சுவலி ரவி சார் உங்களோட நான் பயங்கரமான ஃபேன். அந்த 1 வீக் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த கேம. பயங்கரமா இருந்தது உங்களோட பிளானிங்ஸ், அந்த மூவ் எல்லாம். நான் ஆக்சுவலா உங்கள Instagramலயுமே ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நீங்க உங்களோட ஸ்டோரியில கூட போடும்போது கூட நான் ரொம்பவே வந்துட்டு மெசேஜும் அனுப்பினேன். அம் ஆக்சுவலி உங்களோட கேம் பொறுத்தவரைக்கும் செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வேற யாருமே அந்த மாதிரி எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த கேம் மூவ் பண்ண மாதிரியே தெரியல. அந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்தது. நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே தலை வலிக்க அப்படியே போட்டுட்டு தான் நான் அத வாட்ச் பண்ணேன். ஸோ அதுதான். ஆமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஸோ பீயிங் அண்ட் கைண்ட் அண்ட் ஹம்பிள். ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் ஐ திங்க் ஸோ உங்களோட பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரீகலெக்ட். பட் எனிவே ஸோ தேங்க்யூ. நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் வெளியில் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டாக பப்ளிக் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மேம். இது கரெக்டாக கூட இல்லாமல் இருக்கலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சைக்கலாஜிக்கலி இப்படி தான் இந்த ஷோக்கு வந்து ஓட்டு போடுறது. இந்த ஆஃப்லைன் ஓட்ஸ் எல்லாம் நான் பெருசாக நம்புறதில்ல. இப்போ ஒரு பிரதர் சொன்ன மாதிரி தான் என் ஒய்ஃபும் சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஓட்ஸில் வந்து ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து நீங்கள் மேலே இருந்தீங்க, ஜாக்லின் கீழே இருந்தாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒன்று சொன்னாங்க அவங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த பிரதர் சொன்ன மாதிரி இந்த ஓட்ஸ் எப்போவுமே நான் எப்போ டிபேட்டுக்கு வரும்போது ஐ மீன் ஸ்பேஸ் வரும்போதும் நான் சொல்கிறது தான், அதை நான் பெருசாக நம்புறதில்ல. அது வந்து ஃபைனல் கால் ஆஃப் டெசிஷன். ஆனால் இந்த ஓட்ஸை எப்படி போடுறாங்கன்னு சும்மா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அசஸ் பண்ணி பார்த்தா எப்படி போடுறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிளேயர் முத்துக்குமரன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை சௌந்தர்யா பிடிச்சிருக்கு, இல்லை ஜாக்லின் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்கெல்லாம் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு 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 ஆங்கிளில் வந்து பிடிச்சவங்களெல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில பேர் தண்டமாக அந்த அங்கே கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியும். அவங்களும் லிஸ்ட்டில் இருப்பாங்க. என்ன ஆகும், உங்கள் ஓட்டை வந்து எப்படி பேலன்ஸ்டாக போடணும்னா, இப்போ ஒரு நேரம் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க வந்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் மஞ்சரி, இந்த ராணா, இந்த மாதிரி புதுசாக வந்திருப்பாங்க. 4 வாரமாக உட்காந்து மிக்சர் தின்னவங்களும் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சவங்களையோ, இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடுறத விட்டுட்டு, யார் கீழே போயிடவே கூடாதோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கேம் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகே. இப்போ வந்து அந்த 4th பிளேஸ் 3rd பிளேஸில் இருக்கிறவங்க வந்து இங்கே எப்படி ஆகுதுன்னா, இப்போ சும்மா ஆஃப்லைன் ஓட்டை வச்சு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அந்த ஆஃப்லைன் ஓட்டை நம்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். திடீர்னு ராணா வந்து செகண்ட் பிளேஸ் போன மாதிரி அந்த ஆஃப்லைன் ஓட்டு காமிச்சது. அது கட 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 கடன்னு 2வது. இங்கே வந்து நான் போன சீசனோட எண்டில் கூட சொல்லியிருப்பேன். பெய்ட் பாட்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரீஇம்ப்ரவைசேஷன் வந்து பிஆர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்து பாட்ஸ் வந்து ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தடாலஜின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது இதில் இருக்கான்னு நான் சொல்ல வரல, இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஓட்டையே நம்ப வேண்டாம். ஆனால் நீங்கள் ஓட்டு போடுற சிஸ்டம்னு ஒன்று நம்பிட்டீங்கன்னா, எந்த பிளேயர் இப்போ நீங்கள் ஒரு கன்சர்னாக பேசுகிறீங்களோ, நீங்கள் அவங்களுக்கே தான் ஓட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க தான் லீஸ்ட் லெவலில் இருக்காங்க. நீங்கள் இந்த பெஸ்ட் லெவலில் இருக்காங்கன்றவங்கள நீங்கள் ஓட்டே போட வேணாம். எண்டில் பெஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க கீழே வரும்போது நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அது வரைக்கும்
இந்த பிளேயர்லாம் வந்து இவங்களால இத்தனை ப்ராபபிலிட்டி இத்தனை கம்பேரிட்டிவ்லால வெளில போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்கள தான் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்த மஞ்சரி. நான் வந்து ஆக்சுவலா இந்த வாரம் பூரா மஞ்சரிக்கு தான் போட்டேன். நான் ஆஃப்லைன் ஓட்ட நம்பல, பட் என் கண்ணுக்கு தெரியுது அதுதான். பட் அதர் தேன் தட் என் கண்ணுக்கு மஞ்சரி வெளில போயிடக்கூடாதுன்றது என்னோட தாட் ப்ராசஸ். அதனால நான் அந்த வாரம் பூரா மஞ்சரி தான் போட்டு வந்தேன். ஏன்னா மிச்சம் எல்லாரும் தப்பிப்பாங்கன்னு தெரியுது. இப்போ நான் சௌந்தர்யா ஓட்டு போட்டு காப்பாற்ற தேவையில்ல, ஜெஃப்ரியா ஓட்டு போட்டு காப்பாற்ற தேவையில்ல, ரஞ்சித்துக்கு ஓட்டே தேவையில்லை. இப்படி ஒரு சில பேர் இந்த 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 சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் யார் 4 பேர்னா ஆக்சுவலாக அந்த இதை நாமினேட் பண்ண வைல்ட் கார்டு பீப்புளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அதாவது வைல்ட் கார்டு பீப்புள் போய் வைல்ட் கார்டு பீப்புளை நாமினேட் பண்ணலாமா? அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. வைல்ட் கார்டு பீப்புளோடைய ஒர்க்கே உள்ள போய் சும்மா உட்கார்ந்துருக்கிற பீப்புளை நாமினேட் பண்ணி அனுப்புறது தான். இவங்களே அந்த கேம்குள்ள போயிட்டு வைல்ட் கார்டு பீப்புள் நான் வந்து ராணா நாமினேட் பண்றேன், நான் வர்ஷினியை நாமினேட் பண்றேன்னு மாறி மாறி அதுங்களுக்குள்ளேயே நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப தவறான செயல் அது ஆக்சுவலா. ஸோ மறுபடியும் இவ்வளோ பீப்புள் வரும் பொழுது, ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரஞ்சித் இத்தனை பேர் இருக்கும் பொழுது லீஸ்ட்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னைய கேட்ட ரியா உட்பட எல்லாருமே ஒரு செகண்ட் வீக்ல இவங்க பண்ணாத அளவுக்கு டம்ப் இல்லாம கிரேட் எஃபர்ட் தான் எடுத்தாங்க. இவங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பீப்புள் வந்து ஒரு 3-4 வாரம் கழிச்சு விரியறத இவங்கெல்லாம் ஒரு ஃபோர்ஸபிளி ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எடுத்தாங்க. கார்னர்ல இவங்களும் ஃபைட் பேக் கொடுத்தாங்க. பட் பத்தலை. டிப்ளமேட் மறுபடியும் ஸ்டில் டிப்ளமசி வந்து ஓவர் த ஃபேஸில் போய்கிட்டே இருக்கும் போது மஞ்சரி ஓரளவுக்கு விரிஞ்சு அதை டீகோட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ரியா ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக் கிரவுண்ட்குள்ளே போயிட்டாங்க. வர்ஷினி வந்து அவங்க போன வார எஃபர்ட்டுக்கு இந்த வாரம் பெஸ்ட் எஃபர்ட் தான். பட் 30 days பார்த்தவங்களுக்கு அதுக்கு மேலே டைம் லேப்ஸ் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரைஸ் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஏன் இவங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம் ஒன்றும் கொடுக்கப்படாது, கொடுக்க முடியாதுன்னா, ஒன்று 30 நாள் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு டைம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இன்னொன்று ஓட்டு போடுற சிஸ்டமும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிளேயர்ஸ்லாம் நின்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்க்கு ஓட்டு போடுறதை விட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிற பிளேயர்ஸ்க்கு போய் ஓட்டு போட்டால் தான் அந்த கேம் மாறும். தேங்க் யூ சார். ஆனா என்னன்னா, நான் யுஎஸ்ல இருக்கேன். ஓட்டு போட முடியாது. அன்அஃபிஷியலா தான் ட்ராக் பண்ண முடியுது. ஸோ இது நெறைய பேர் ஆக்சுவலா வந்துட்டு ஆம், இந்தியால இல்லாம இருக்காங்க இல்லையா? அந்த வோட்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னா நெறைய பேருக்கு ஏன்னா ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். ஸோ வெரி அது ட்ரூ, ஒண்ணு இருக்கு. வெரி ட்ரூ. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒரு கேட்டகரியில ரிஸ்க்ல இருக்கிறவங்க, அதாவது அந்த வீட்டு நாமினேஷன்ல நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல ரிஸ்க்ல இருக்கிறவங்க டேஞ்சர் கிடையாது. ஆனா இவங்க ஹோஸ்ட் ஒன்று பண்றாரு பாருங்க, அதாவது சேவிங் சிஸ்டம் ஒரு மாதிரி காமிச்சு இவங்களுடைய ரிஸ்க் லெவல் என்னன்றதை இவங்களுக்கு புரிய வைக்காம சேவ் பண்றாங்க பாத்தீங்களா, அங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது ஒரு மாதிரி இவங்க அப்சர்வ் பண்ணி ரீட் பண்ணி கண்டுபிடிக்க விட்டா இவங்க நல்லா ஒர்க் பண்ணலாம். அவங்க இந்த பேட்சா சேவ் பண்றது, பேட்சா இப்படி பண்றது, இது என்ன ஆகும்னா இவங்களாலே ஜட்ஜ் பண்ணிக்க முடியாம மாட்டிக்கிறாங்க. அண்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடுறேன். ஆக்சுவலா விஜய் சேதுபதி பத்தி தான். ஸோ 7 சீசனா இருக்கிற கமலுக்கும் எனக்கு விஜய் சேதுபதிக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆம், என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா விஜய் சேதுபதி வந்து டைம் குடுக்கவே மாட்டேங்கிறாரு. கண்டஸ்டன்ட் கிட்ட ஏதாவது பேசணும்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து சொல்லவே விட மாட்டேங்கிறாரு. ஆமா தானேன்னு சொல்லிட்டு, அவரே அந்த கொஸ்டின் கேட்டுட்டு, அவருமே அந்த ஆன்சர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுறாரு. ஸோ எனக்கு அது சுத்தமா வந்துட்டு பார்க்கும்போது சுத்தமா கம்பேர் பண்ணும்போது கமல் எப்படின்னா, சார் வந்து கொஞ்சம் அவர் கேட்பாரு கொஸ்டினும். பட் ஹி வில் கிவ் சம் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அதுலேருந்து புடிச்சு, அதுக்கப்புறம் அவங்களையே லாக் பண்ணுவாரு. ஸோ எனக்கு அது ஒண்ணு தான். சொல்லிட்டு ஓகே. தேங்க் யூ ஆல். I mean, நானும் I'm just adding on my perspective. I'm respecting your concern. என்னன்னா நீங்க I'm just saying we all ஒரு ட்ரெண்ட் செட்டரோடைய இம்பேக்ட்ல இருக்கோம். நான் இன்க்ளூடிங் தி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரெண்ட் செட்டர். 7 சீசனா செட் பண்ணிட்டாரு ஒரு ட்ரெண்டை. அதை பிரேக் ஆகிற அந்த டைம் ஃப்ரேமில் வந்து நிறைய ஒப்பீனியன் ஃபால்ஸ் விழுக ஆரம்பிக்கும்.
அண்ட் இனிஷியலாக ஒரு 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 மாதிரி பேட்டர்ன் செட் பண்ணுறாங்கன்ற பேரில் அவங்க ஒன்று செட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது ஒவ்வொரு விதமான இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு டஃபஸ்ட் பேரியர் கண்டஸ்டன்ஸு, ரெண்டாவது இந்த கேம் அந்த ஜெண்டர் பேஸ்டாக டிவைட் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் அந்த புது ஹோஸ்ட் மேலே இருக்கு. அவரு ஹீ இஸ் நாட் ஆக்சுவலி எப்படி சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டை தாண்டி சிச்சுவேஷனலி இதை வந்து ஒரு கோர்வையாக பேசி ஹேண்டில் பண்ணுற அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டைல் 100% இல்லை. நான் ஸ்டப் பண்ணி அவங்கள பேச விடாமல் உட்கார வச்சு பண்ணணுன்றது ஒரு இன்டென்ஷனல் பாயிண்ட் மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ எதிர்பார்க்குறாங்க ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஷோ பேட்டர்னில். பட் பியாண்ட் தட் இவர்கிட்டக்க ஒரு என்கேஜிங்னஸ் சீசன் பண்ண வேண்டிய ஒரு 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 கட்டாயமான ஒரு நிலைமை இருக்குது. அதாவது என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே அவர் மக்கள் பிரதிநிதி. இன்னொன்று, இந்த இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இவர் தான் இருக்கிற ஒரே மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். இந்த 2 ரோலையும் சரியாக கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் அடிக்கிறது, அந்த பக்கம் நிறைய ஹோப்பு கொடுத்து இந்த பக்கம் திருப்புறதுன்னு 2 ரோலையும் அவர் பேலன்ஸாக பண்ணலன்றது மட்டும்தான் என்னுடைய கன்சர்ன். அவர் ஆக்சுவலாக இந்த பக்கம் பெரிய கிளாப்ஸ் வாங்குற அந்த மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடுறாரு, அந்த பக்கம் பெரிய ஹோப்பை கை விட்டுறாரு. அங்கே பேலன்ஸ் ஆகவே மாட்டேங்குது, அங்கே பிரிட்ஜ் ஆகவே மாட்டேங்குது. அதனால மட்டும்தான் கண்டஸ்டண்ட்டால் தன்னுடைய மிஸ்டேக்ஸை ரிவைவ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்க முடியல. சும்மா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல முத்துக்குமரன் வந்து ஃபீட்பேக்கை வாங்கி விளையாடுறான் அப்படின்னு சொல்கிறத விட, நான் வந்து அந்த ஃபீட்பேக்கே எப்படி இருக்குன்னா அலார்மிங்காக தான் இருக்கே தவிர ஒருத்தங்க ஒருத்தங்களோட தப்பை சரி செஞ்சுக்கக்கூடிய ஃபீட்பேக் மாதிரி தெரியல. இப்போ உதாரணத்துக்கு விஷால் அட்ரஸ் பண்ண விதம் வந்து, விஷாலை அட்ரஸ் பண்ண விதத்தில் இப்படி ஒரு டோன் செட் பண்ணி இப்படி ஒரு வேலை கம்யூனிகேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணவங்க அதை ஒரு அலார்மிங்காக தான் கொடுக்கணும், இல்லை வார்னிங் மாதிரி கொடுத்து கூட பண்ணியிருக்கலாம். அவங்க காட்ட வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டாப்பிக்கை